அதாவது மற்றவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் பண்ண வேண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையை நம்ம கடந்தாலே போதும். அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான். அதாவது விழுறது தப்பு இல்லைங்க. விழுந்த இடத்துலையே அப்படியே படுத்து கிடக்காம மெதுவாக எந்திரிச்சு நடந்தாலே அதுவே பெரிய வெற்றி தாங்க. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கூட சேர்ந்தவங்க ஏதோ சொன்ன வார்த்தை நம்ம மனசை கஷ்டப்படுத்திருக்கலாம், அல்லது நம்ம வாழ்க்கை எங்கே போய்கிட்டு இருக்கிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன கஷ்டத்தோட வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வேதனையை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கானதான் இந்த வீடியோ. 5 நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் மனசை லேசாக்கிட்டு போங்க. வாழ்க்கையில் சில நாட்கள் அப்படி தான் அமையும். என்னடா நம்ம யாருக்கும் எந்த வித பாவமும் இல்லையே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் நடக்கிறது இன்னொன்று இருக்கே அப்படின்னு தோணும். ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடல் அலைகள் என்றைக்குமே ஓய்வு எடுக்கிறதில்ல. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளும். அதாவது எந்த ஒரு இருட்டுக்குமே வெளிச்சம்னு ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு கெட்ட விஷயங்களும் லைஃப்பில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் உங்களை பலமான மாற்றுறதுக்கான ஒரு பரீட்சை தான் ஆண்டவன் நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கான். யாரோ உங்களை புரிஞ்சிக்கலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த உலகமே உங்களை தூக்கி எறியும் போது நீங்கள் எந்திரிச்சு நிற்க கற்றுக்கோங்க. அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே உன்னை முடியாதுன்னு சொல்லும்போது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சு நிற்க கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். அதாவது மற்றவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் பண்ண வேண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையை நம்ம கடந்தாலே போதும். அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான். அதாவது விழுறது தப்பு இல்லைங்க. விழுந்த இடத்துலையே அப்படியே படுத்து கிடக்காம மெதுவாக எந்திரிச்சு நடந்தாலே அதுவே பெரிய வெற்றி தாங்க. பிரச்சனை யாருக்கு தாங்க இல்லை? இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம அதுலேருந்து கடந்து வெளியேற முடியும். பிரச்சனைகளை பார்த்து எப்போவுமே பயப்படாதீங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பாக ஒரு தீர்வுங்கிறது கண்டிப்பாக ஆண்டவன் நம்மகிட்ட கொடுத்துருப்பான். தீர்வு இல்லாமல் ஒரு பிரச்சனையை ஆண்டவன் நமக்கு 100% தரவே மாட்டான். நம்ம நின்று நிதானமாக யோசிக்கல தான் அந்த பிரச்சனையை கடந்து போகிறதுக்கான வழிகள் பிறகு. அவசரப்பட்டோ அல்லது ரொம்ப கோவத்துலேயோ அல்லது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும்போதோ எந்த வித முடிவுமே எடுக்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசித்து அப்புறம் முடிவெடுங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையிலே யோசிப்பாங்க, நிறைய அண்டங்கள் அடக்குனது தான் பேரண்டம். அந்த பேரண்டத்தில் நம்ம பால்வெளி அண்டம். அந்த பால்வெளி அண்டத்தில் நம்ம சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தில் 9 கோள்கள். 9 கோள்களில் ஒரு பூமி. இந்த பூமியில் கண்டங்கள். இந்த கண்டத்தில் ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்தில் இந்தியாங்கிற ஒரு நாடு. இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் நம்ம மாவட்டம். நம்ம மாவட்டத்தில் நம்ம ஊர். நம்ம ஊரில் நம்ம வீடு. நம்ம ஊரில் நம்ம இத்தனோண்டு சின்ன புள்ளி தாங்க. ஆனால் நம்ம பிரச்சனையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பெருசாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க, இத்தனோண்டு சின்ன புள்ளி தாங்க. ஸோ அப்படி இருக்கிற நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு மனசை ஸ்ட்ரெஸ் ஆக்கி ஏன் இவ்வளோ பாடாப்படுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே நம்ம பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அமைதியாக யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான வழி 100% கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த எல்லா கெட்ட விஷயத்தையும் மறந்துங்க. முழுசாக ஒரு பெருமூச்சு விட்டு நல்ல கண்ணை மூடி தூங்குங்க. நாளைக்கு நாள் ஒரு புதிய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்னும் புதிய முயற்சிகள், நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் வெற்றி பெறதுக்கான வழிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. காலம் கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை தரும். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் மனசில் உள்ளதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து உங்கள் நிலைப்பிரபா. வாழ்க வளமுடன். எண்ணம் போல் வாழ்க்கை.